ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தீபாவளி பலகாரம் தான் பார்க்க போகிறீங்க. மகாராஷ்டிரா ஸ்பெஷல் சிவடா ரெசிபி தான் பார்க்குறீங்க. இந்த சிவடா செய்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அவல் பொரி வேணும். ஸோ இது வந்து நமக்கு கார பொரினே வச்சுக்கலாம். தமிழில் சொல்லணும் அப்படின்னா இது வந்து அவல் பொரி நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா மார்க்கெட்டில். இது வந்து ரோஸ்டட் அவல் பொரி. நம்ம வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை, காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது டேரெக்டாக நம்ம வந்து சுத்தம் பண்ணிவிட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா சலித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு அவல் பொரி, இதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு நிலக்கடலை. இது வந்து நாட்டு நிலக்கடலை. ஸோ நாட்டுக்கு நிலக்கடலை பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக நல்லாயிருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும் தோலெல்லாம். அடுத்து பொட்டுக்கடலை ஒரு 1/4 கிலோ, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பூண்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு, கருவேப்பிலையுமே நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கணும். நான் வந்து 2 கட்டு பூண்டு வந்து தோலோடு வந்து எடுத்துக்கணும், தோலை வந்து உரிக்கக்கூடாது. அடுத்து கொப்பரை தேங்காய். ஸோ கொப்பரை தேங்காவும் பார்த்திங்கன்னா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு முழு மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து காஞ்ச திராட்சை, இது வந்து எங்கள் வீட்டில் செஞ்சது. அடுத்து முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் பவுடர், ஜீனி வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல, லிமிட்டடாக காரப்பொரிக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து மசாலாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாமே நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ப்ளஸ் சிவடா மசாலா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும், அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த சிவடா மசாலா பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, கரம் மசாலா, மல்லித்தூள், அது எல்லாமே போட்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட கிடச்சிதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்போடு சேர்த்து கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் இதெல்லாமே நீங்கள் வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம இப்போ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு நமக்கு வறுக்கிறதுக்கு நமக்கு எண்ணெய் எவ்வளோ தேவையோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவு போல் எண்ணெய் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக வறுத்து வரணும். இதுக்கப்புறம் நான் வந்து எண்ணெயை வந்து குறைச்சிடுவேன். நம்ம வந்து அளவான எண்ணெயோட இதெல்லாம் நம்ம வறுக்க முடியாது. ஏன்னா 1/4 கிலோ அளவுக்கு குவான்டிட்டிலாம் இருக்குது இல்லையா, அதனால் 1/4 லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து தாராளமாக எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயை குறைச்சிக்கிட்டு நமக்கு வேணுங்கும்போது அந்த சூடான எண்ணெயை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நிலக்கடலை பொரித்து எடுத்துக்கோங்க. நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெடிக்க ஆரம்பிச்சோன்னு டக்குன்னு எடுத்துடணும். அதே மாதிரி தேங்காய் வந்து நமக்கு கோல்டன் கலராக வரும்போது பொரித்து எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி ஒன்றுனா நம்ம வந்து எண்ணெயிலே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு டக்குன்னு எடுத்துடணும். லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி செவன்னு ஆகிடும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு டக்குன்னு பொரிஞ்சு வரும்போது கேஸை லோ பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். அடுத்து பூண்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஹீட்டாக இருக்கிறதுனால பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். போட்ட ஒரு செகண்டில் வந்து எடுத்துருங்க. அடுத்து முந்திரி பருப்பு. ஸோ முந்திரி பருப்பு என்கிட்ட வந்து நான் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிவிட்டு லிமிட்டாக தான் இருந்தது, அதனால் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன். நிறையா சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். முந்திரி பருப்பு சேர்க்கும் போது முழுசாக சேர்க்காமல் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கோல்டன் கலராக எடுத்துடாதீங்க. ஒரு 50% நமக்கு வந்து ஃப்ரை ஆனால் போதும். நமக்கு எடுத்தாச்சு. அடுத்து காஞ்ச திராட்சை, இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம். வீட்டில் செஞ்ச காஞ்ச திராட்சை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணலை, வெளியில் தான் நான் வந்து ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னமும் அதே மாதிரி இருக்குது நான் செஞ்சு வச்சது. இந்த காஞ்ச திராட்சை ரெசிபி கூட என்னோடய சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க போய் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து கருவேப்பிலை. காஞ்ச திராட்சை பொரிஞ்சு வரும்போது நல்லா உப்பி வரும் இல்லையா, ஃப்ளஃபியாக, அது மாதிரி வந்ததும் எடுத்துருங்க. அடுத்து கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக வரணும், அது மாதிரி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு வந்து கருவேப்பிலை வந்து இந்த டைம் இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு, அதனால் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயை வந்து நான் அந்தளவுக்கு குறைச்சி எடுத்துட்டேன். நமக்கு தாளிக்கிறதுக்கு மட்டும் எடுத்தால் போதும். நான் வந்து 1/2 கிலோ அவல் பொரி தான் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெயே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுவே அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிவடா மசாலா, இந்த சிவடா மசாலா இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு மிளகாப்பொடி, மஞ்சள்தூள், உப்பு, அந்த சிவடா மசாலா இல்லைன்னா இதோட சேர்த்து நீங்கள் மல்லித்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இனிமேல் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்துங்க. இப்போ பொட்டுக்கடலை நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணக்கூடாது, இது மாதிரி தான் சேர்க்கணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பொட்டுக்கடலேருந்து எல்லாமே நம்ம வறுத்து வச்சுட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே நமக்கு வந்து சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். உங்களுக்கு வந்து உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் அந்த மசாலாவோட சேர்த்து போட்டுடணும். நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க அவல் பொரியை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த அவல் பொரி உங்களுக்கு வந்து ரோஸ்டடாக இல்லாமல் வதக்குன்னு இருக்குது அப்படின்னா நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு தடவை வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சூப்பரான ரெட்டிஷ்ஷாக இருக்கும் பாருங்கள்.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அந்த பொட்டுக்கடலை, நிலக்கடலை, கருவேப்பிலை, பூண்டு எதுவுமே நம்ம வந்து எடுத்து போடணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒன்றுனே நல்லா ருசித்து சாப்பிட்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாத்திரம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா கீழே பேப்பரை விரிச்சுட்டு அதில் வந்து கொட்டிட்டு ஃப்ரீயாக இது பண்ணிவிடுங்க. நான் வந்து 2 இதாக செய்ய போகிறேன். ஒன்று காரம், இன்னொன்று கொஞ்சம் ஸ்வீட்டு. அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா காரத்துக்கு தேவையானதை எடுத்து அதில் வச்சுட்டு தனியாக வச்சுட்டேன். இப்போ இனிப்புக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த சுகர் பவுடர் செஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகர் பவுடரை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து சுகர் பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரில் நான் வந்து கவர் போட்டு இது பண்ணியிருக்கேன். அதை வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இந்த சுகர் பவுடர் நான் வந்து ஒரு கவரில் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். அந்த பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் சக்காகிறதுக்கு மட்டும்தான் அந்த பேப்பர் வச்சுருக்கேன். பேப்பரை வந்து உடனே எடுத்துருங்க, இல்லைன்னா உங்களுக்கு காரப்பொரி வந்து வதக்குன்னு ஆகிடும். இப்போ சுகர் பவுடர் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துட்டு இது பண்ணிவிட்டேன். ஸோ பாதிக்கு பாதியாக நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறது ஒரு ஃப்ளேவர், கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறது ஒரு ஃப்ளேவர். ஸோ டோட்டலாக 2 ஃப்ளேவரில் நான் வந்து செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். மகாராஷ்டிரா ஸ்பெஷல் தீபாவளிக்கு சிவடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தேங்காயெலாம் கடித்து சாப்பிட்றதுக்கு சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கவரில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து லைஃப் டைம் நல்லாயிருக்கும். 1 மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. மாதக்கணக்கில் வச்சு சாப்பிட்லாம். பேப்பரை மட்டும் நீங்கள் வந்து உடனே எடுத்துருங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே டக்குன்னு எடுத்துருங்க. 1 மணி நேரத்துக்குள்ளே, இல்லைன்னா வதக்குன்னு ஆகிடும். ஸோ அந்த எண்ணெய் மட்டும் நமக்கு அதில் சக்காய் வந்தால் போதும், அவ்வளோதான். ஸோ இது ஒரு கவர்லேயும் அது ஒரு கவர்லேயும் நான் தனியாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. பேப்பரை மட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து எடுத்துருவேன். நீங்கள் பேப்பரோடு வச்சுட்டிங்கன்னா காரப்பொரி வதக்குன்னு ஆகிடும். அதை மறந்துடாதீங்க. ஸோ இல்லை அப்படின்னா உடனே நீங்கள் டேரெக்டாக கவர்லேயே போட்டு வச்சுருங்க. பேப்பர் கூட போடலைனாலும் ஒன்றும் கவலை இல்லை. ஸோ நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் வந்து சக்காகணுங்கிறதுக்காக நான் அதை போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுஜாஸ் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் தீபாவளி ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.